ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஹவுஸ் ஷிஃப்டிங் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய வேலைகள் போயிட்டு இருந்துச்சு. உங்கள் கூட நிறைய விஷயம் வந்து என்னால் ஷேர் பண்ணவே முடியலை. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆசை. என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடியிலேருந்தே பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஆக்சுவலாக செடி கார்டன் வைக்கிறது, மரம் வைக்கிறது இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் வந்து முன்னாடி வாடகைக்கு இருந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக சிமெண்ட்டாக இருக்கும், இடமே இருக்காது. சும்மா வந்து என்னோடய ஆசைக்கு கொஞ்சமாக நான் வந்து என்னோடய கார்டன் டூர்லலாம் காமிச்சிருப்பேன். கொஞ்சமாக நம்ம க்ரோ பேக்ஸில் தொட்டிலெல்லாம் நான் வந்து கோகோ பீட் போட்டு அந்த மாதிரி தான் சின்ன சின்ன செடிகளெல்லாம் வளர்த்திட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு நிறைய செடி மரம் அப்படியெல்லாம் வைக்கணும், அதுலேருந்து பறித்து சாப்பிடணும் அப்படின்னலாம் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வந்து அது இப்போ தான் நிறைவேறி இருக்குது. ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு கார்டன் செட்டப் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கார்டன் செட்டப் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இந்த குட்டி கேட்டை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி அந்த சைடு போனால் ஃபுல்லாக கார்டன் தான். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு சூப்பராக காட்டுறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீட்டில் வச்சுருந்த அதே செடி தான், சோத்து கத்தாழை. அதுக்கப்புறம் முல்லைப்பூ வந்து சூப்பராக இங்கே கீழே வச்சதுக்கப்புறம் அழகாக பூத்துருக்கு பாருங்கள், நிறைய முட்டெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுவும் ரோஜா தான், 3 ரோஸ் பூத்துருந்துச்சு. இந்த சைடு வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே க்ரோ பேக்கில் இருந்ததை நான் கீழே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பூ, பிங்க் கலர் பேப்பர் பூ இப்போ வந்து ஃபுல்லாக பூத்து முடிச்சதுனால நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இது 3மே அழகு செடி தான். அண்ட் இந்த செடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் முன்னாடியிலேருந்தே அந்த வீட்டில் க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்திட்டு இருந்த ஒரு செடி தான். பார்த்தீங்களா முட்டு வந்து சூப்பராக வந்திருக்கு. இது என்னோட பெரிய ஆசை என்னன்னா, எப்பயாச்சும் வீடு வாங்கி ஃப்ரெண்டில் இதை வந்து நட்டு வைக்கணும். ஸோ ஃபுல்லாக அழகாக ஒயிட் கலரில் பூ சூப்பராக பூக்கும். ஆல்ரெடி பூத்துருக்கதை நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரம்பூட்டான் மரம் தான். இதுவுமே வந்து ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்கோம். ஸோ இதுவுமே அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து மாதுளை செடி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நோட்டீஸ் பண்ணல, இன்றைக்கி தண்ணி ஊற்றுறப்ப தான் நான் பார்க்குறேன் 3 குட்டி காய் வந்திருக்கு. இப்போ தேடிகிட்டே இருக்கேன், எங்கடா வீடியோ எடுக்கிறப்ப காயவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தா அந்த சைடு ஒரு 2 காய். ஸோ மொத்தமாக 3 காய் வந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு. இது பார்க்குறப்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். பட் வந்து இது வந்துச்சுன்னா செம ஹாப்பி ஆயிடுவேன். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த செடி பார்த்திங்கன்னா நாவல் பழம். இந்த மரமும் வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. அழகாக திழுப்பு இலை எல்லாமே சூப்பராக தெளிந்து வந்துட்டுருக்கு. பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து பப்பாயா வந்து ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்கோம். அண்ட் கருவேப்பிலை வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். பப்பாயா வந்து 4 வச்சுருக்கோம். அண்ட் பக்கத்தில் வந்து ஏண்டா இந்த குண்டெல்லாம் காலியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இந்த குண்டலையுமே வந்து இனிமேல் மரம் வரும். அதுக்கு அடுத்து வந்து தென்னை மரம், அது வந்து 2 வச்சுருக்கோம், பெருசாக தான் வச்சுருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து வாழை மரம் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். ஸோ இதுலேயுமே வந்து 4 வாழை மரம் வச்சுருக்கோம். 4மே சேம் சைஸில் தான் இருக்குது. ஸோ காலையிலையும் ஈவினிங்கும் இதுக்கு தண்ணி ஊற்றுற வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம் எந்த அளவு வளர்ந்து வருதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். நம்ம வந்து ஊரில் ஜாம்பைக்கா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் வந்து அழகாக பூவெல்லாம் வந்து இதில் காய் வருதான்னு அப்படின்னு பார்ப்போம். வெயிட்டிங் தான், ஒரே ஒரு காய் அப்படியே நின்றுட்டுருக்கு. ஸோ காய் பிடிச்சிச்சின்னா சந்தோஷம். நெக்ஸ்ட்டு வந்து சப்போட்டா மரம். இதுவும் கொஞ்சம் பெரிய மரமாக தான் வச்சுருக்கேன். இதுலேயுமே வந்து வைக்கிறப்பவே சூப்பராக காயெல்லாம் வந்துருந்துச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். காயும் இப்போ கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. அண்ட் இன்னும் நிறைய குட்டி குட்டி காய் எல்லாமே இருக்குது. ஸோ அதுவும் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்டேட்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஓகேவா? என்னென்ன நான் பறிச்சிருக்கேன் கார்டன்லேருந்து அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பி அந்த 2வது தென்னை மரம். இதுவுமே பெருசாக தான் வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கொய்யா மரம், ரெட் கலர் கொய்யா. இது வந்து எனக்கு ஹவுஸ் வார்மிங் டைமில் வந்து கிஃப்ட் வந்த ஒரு மரம். அது அவ்வளோ பத்திரமா பார்த்து இப்போ தான் அதை கீழே நட்டு வச்சுருக்கேன். இது வந்து பலாமரம்.
இதுவுமே வந்து அந்த எண்டில் கொண்டு போய் நட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து அடிக்கிற வெயிலுக்கு இலையெல்லாம் அப்படியே மஞ்சள் கலரில் வருது. பட் ஸ்டில் நிறைய தண்ணி ஊற்றி ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். வந்துடும் சூப்பராக. அடுத்தது இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ, ஃபுல்லாகவே பூ தான். அண்ட் இப்போ வந்து இந்த பூலேருந்து குட்டி குட்டி காய் வந்து வருது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது என்ன ஃப்ரூட் அப்படிங்கிறது. ஸ்டார் ஃப்ரூட். இது வந்து ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும். லைட்டாக நல்ல பழுத்துடுச்சுன்னா நல்ல இனிப்பு, லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும். நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் தான். இதுவுமே சூப்பராக வளர்ந்துருக்கு. இதில் வந்து பூ வந்து காய் வந்தோடனே சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு கார்டன் டூர் அப்டேட் இவ்வளோ தான். ஸோ வந்து இன்னும் ஒரு மாதத்தில் எவ்வளோ பெருசாக வளருது, என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம தண்ணி ஊற்றுறப்ப, பூ வருகிறப்ப, காய் வர்றப்ப எல்லாமே செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போவும் நிறைய பூ காய் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் இன்னும் 1 மந்தில் எந்த அளவு வளருது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ செடியும் நான் எங்கேருந்து வாங்கி வச்சேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை நான் வந்து முன்னாடியே சொல்கிறேன். இது எல்லாமே வந்து வெள்ளுக்குடியில் இருக்கக்கூடிய ரிஹோபத் நர்சரி கார்டனில் வாங்கினது தான். அண்ட் அவங்களே வந்து நமக்கு செட் பண்ணியும் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி சூப்பரான ஒரு கார்டன் செட் பண்ணுங்கள். நம்ம மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதை வந்து நம்ம டெய்லி தண்ணி ஊற்றி அதோட க்ரோத்தை பார்க்குறப்போ. ஸோ கார்டன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செட்டப்பை சூப்பராக வீட்டில் பண்ணி வைங்க. செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.